விஜய் காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு நகை கடைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு பார்க்க சொல்கிறாரு எல்லாத்தையுமே. ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி சொல்கிறாங்க, எதுக்கு, எனக்கு எதுக்கு ஜுவல்ஸ், எனக்கு ஜுவல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ அப்படிலாம் சொல்கிற, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு காட்டுறாரு. காவேரி ஒரு நெக்லஸ் எடுக்கிறாங்க, சின்னதாக இருக்குது, எடுத்து நெக்கில் வைக்கிறாங்க. நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்ன இது சின்னதாக இருக்குது, நல்லா பெருசாக எடு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓகேவா, என்னங்க இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஓகே இதெல்லாம் எடுத்துக்கங்க, இது எடுத்துக்கோ, இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, என்ன திடீர்னு கூட்டிகிட்டு வந்து ஜுவல்ஸ்லாம் வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசுபதி வீட்டுக்கு போகணும்ல, அப்போ பசுபதி உன்னை பார்த்து ஒரு மாதிரி கேட்டார். என்ன எம்மா ஒன்றுமே நகைலாம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, அப்போல்லாம் நீ ஜுவல்ஸ் போடணும், அதனால தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இது வேணும் அது வேணும் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே பில் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. போனோடனே வீட்டுக்கு போனோடனே அப்படியே காவேரி அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க. போயிட்டு காட்டுறாங்க, அம்மா இங்கே பார்த்தியா எனக்கு இவ்வளோ நகை வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாம் சேர்த்து 11 பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, காட்டு காட்டு, சூப்பராக இருக்குது, வளையல் நல்லா இருக்குது, இந்த ஆரம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, உங்கள் அப்பா மட்டும் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ நீ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம காவேரிக்கு எதுவுமே பண்ணலைல்ல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது எல்லாமே கங்கா அப்படியே உள்ளேருந்து கேட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்கா நகை, சூப்பராக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது, பரவாயில்ல மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தான், உனக்கு தேவையான எல்லாமே செய்கிறாரு, உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நல்லா தான் பார்த்துக்கிறாரு, இருந்தாலும் நம்ம கடமைக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே விஜயோட பாட்டி எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காட்டுறாங்க. காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே உன் செலெக்ஷனா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை நான்லாம் செலக்ட் பண்ணலை, எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா எங்கள் அக்கா அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே உங்கள் பேரன் செலக்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, சூப்பராக இருக்குது, ஜுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாரு ராதா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த அஜயோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது அவங்கவுங்க வீட்டிலேருந்து நகை போட்டுட்டு வருவாங்க, இங்கே என்ன எல்லாமே மாறி நடக்குது, என்ன விஜய் நீ எடுத்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு தப்புமே இல்லை, என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணுறேன், சில பேர் மாமியார் வீட்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு காலத்தை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் ஏதாவது திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஏதாவது சொன்னால் உடனே என்னையே திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா அங்கேருந்து கோவமாக எழுந்து போகிறாரு. இந்த நகை எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லா நகையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனோன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசம், யாரோ திட்டாங்கன்றதுக்காக நகைலாம் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் பின்ன உன் மேலே பாசம்ன்றதை விட எல்லாரும் உன்னை எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் எனக்கெல்லாம் எடுத்துட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணும் உங்களுக்கு, இப்போ எத்தனை பவுன் வேணும்னு சொல்லுங்கள், உடனே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன், நீ செய்கிறியா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்யப்படும், உங்களை விட எனக்கு யாராவது முக்கியமாக என்ன, உங்களுக்கு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா இல்லை சும்மா தான் சொன்னேன்.